மன்றங்களை கலைத்துவிட்டாலும் அஜித்தை இப்போதும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி வருகின்றனர் அவரது ரசிகர்கள். எப்போதாவது ஒரு படம், அதுவும் ஹிட் ஆகுமா ஆகாதா என்பதெல்லாம் அஜித்துக்கே தெரியாது. ஆனாலும் அவருக்கு ரசிகர்களிடம் இருக்கும் இந்த கிரேஸ் தான் பாஜகவின் கண்களை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. அதாவது விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என கட்சி தொடங்கிய நாள் முதலே அஜித்துக்கும் ஏக டிமாண்ட் வந்துவிட்டது. தேர்தல் வந்தால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் முதல் ஆளாக வாக்குச்சாவடிக்கு சென்று மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று ஓட்டு போட்டு விடுவார் அஜித். அதை தாண்டி அவர் அரசியல் பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் என்பது ஊரறிந்த உண்மை. அப்படிப்பட்ட அஜித்தின் தயவு தங்களுக்கு தேவை என நினைத்த பாஜக முதலில் பத்மபூஷன் விருதிலிருந்து தங்களது சாணக்கிய தந்திரத்தை கையிலெடுத்தது. கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய பாஜக அரசு அஜித்துக்கு பத்மபூஷன் விருதை அறிவிக்க அதனை அக்கட்சியினரே சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வந்தனர். அதோடு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான பத்ம விருதாளர்களுக்கு தனது மாளிகையில் பாராட்டு விழா நடத்தினார் தமிழக ஆளுநர் RN ரவி. அஜித்தை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாராட்டு விழா நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் உஷாரான அஜித் ஆளுநர் நடத்திய பாராட்டு விழாவில் பங்கேற்காமல் கிரேட் எஸ்கேப் ஆகிவிட்டார். இதனால் அப்செட் ஆன பாஜக தலைமை அஜித்தை வழிக்கு கொண்டு வர அடுத்த திட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன் முதல் அடிதான் கோகுலம் சினிமா நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனை என கூறப்படுகிறது. பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடித்த எம்புரான் திரைப்படம் கடந்த மாதம் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்தது. அதே நேரம் இந்த படத்தில் இடம்பெற்ற குஜராத் கலவரம், முல்லை பெரியாறு அணை தொடர்பான காட்சிகள் பெரும் சர்ச்சையாகின. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் சில காட்சிகளும் ரீசென்சார் செய்யப்பட்டன. இந்த சர்ச்சைகளுக்காகத்தான் கோகுலம் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் இந்த சோதனைக்கும் அஜித்துக்கும் தொடர்பு இருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதாவது அஜித்தின் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்களில் கோகுலம் நிறுவன உரிமையாளர் கோபாலனும் ஒருவர். அஜித் படங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை வந்தால் கோகுலம் கோபாலன் தான் கை கொடுப்பாராம். அஜித் கோபாலன் இடையே இந்த மாதிரியான டீலிங் அடிக்கடி நடப்பது சர்வசாதாரணமான ஒன்று. இந்த நிலையில் பாம்பன் பால திறப்பு விழாவிற்காக தமிழகம் வந்த பிரதமர் மோடியுடன் அஜித்தை சந்திக்க வைக்க எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் அஜித் எப்போதும் போல பிடிகொடுக்காமல் எஸ்கேப் ஆகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அஜித்தின் இந்த பிடிவாதத்தை பார்த்து அதிர்ச்சியில் உள்ள பாஜக அவரை அமலாக்கத்துறை சோதனை மூலம் வழிக்கு கொண்டு வரலாமா என்று யோசித்து வருகிறதா? இதனால் அஜித் உட்பட அவருக்கு நெருக்கமானவர்கள் யார் யார் என்ற லிஸ்ட் எடுத்து சோதனைக்கான சிக்னலுக்காக காத்திருக்கிறதாம் அமலாக்கத்துறை. ரஜினியை வைத்து தமிழ்நாட்டில் ஆழமாக தடம் பதித்து விடலாம் என நினைத்த பாஜக அடுத்து அஜித்தை டிக் செய்திருந்தது. இப்போது அதுவும் விடாமுயற்சி சம்பவமாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.